வெல்கம் டு மங்கை கிச்சனுங்க. இன்றைக்கி வந்து நம்ம பாவக்காய் புளிக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், பாவக்காய் வந்து ஒரு 3 காய் எடுத்து நல்லா அந்த விதையெல்லாம் எடுத்துட்டுங்க. தயிர் ஒரு 2 ஸ்பூனுக்கு ஊற்றி 1 ஸ்பூன் தூள் உப்பு கலந்து நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க. புளி கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம், 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா கரகரன்னு அடித்து வச்சுருக்கணுங்க. நைஸாக அடிக்கக்கூடாது, கரகரன்னு அடித்து வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள், கடுகு, எண்ணெய், குழம்பு மிளகாய் தூளுங்க. தேவையான அளவு சால்ட்டு வந்து இதில் போட்டிருக்குறேங்க பாவக்காயில். அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமே போட்டுக்கலாம். வாங்க செய்யலாம். இப்போ சட்டி நல்லா காஞ்சிச்சிங்க, எண்ணெயும் ஊற்றியாச்சு. கடுகு 1/2 டீஸ்பூன் போடுறேங்க. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு வெளியவே வச்சுருந்தா கூட கெடாமல் இருக்குங்க. இப்போ இந்த 2 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு மட்டும் வெந்து வறுத்துங்க. அதுலேயே நம்ம பாவக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாவக்காய் வந்து எவ்வளோ நேரம் வதக்குறோமோ அவ்வளோ நல்லதுங்க, கசப்பும் இல்லாமல் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து 1/4 கிலோ காய் எடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்களும் அதே மாதிரி எடுத்து பொருளை வந்து கொஞ்சம் கூட்டிக்குங்க. தக்காளி எல்லாம் கொஞ்சம் கூட்டிக்கணும். தக்காளி, புளி. இப்போ பாதி அளவுக்கு ஆனியன் வந்து வதங்கிடுச்சிங்க. இப்போ வந்து பாவக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா அதிகமாக இருந்தால் தாங்க காய் நல்லா வதங்கிறதுக்கு, காய் நல்லா வதங்கி வரும். எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டோம்னா காய் வதங்காது. கல்லுப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு தாங்க எடுத்துருக்குறேன். பார்த்துட்டு நம்ம பத்தலைனா போட்டுக்குவோம். சாம்பார் பொடி நீங்கள் சேர்த்திக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் உங்கள்கிட்ட இருந்ததுனால குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க. குழம்பு 2 பொடியுமே சேர்த்து புளிக்குழம்பு பண்ணலாம். உங்களுக்கு எது தேவையோ அது நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கசப்பே கொஞ்சம் கூட இருக்காதுங்க. ஆனால் இது இப்போ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து நாட்டு பாவக்காய் தாங்க. நாட்டு காயில் செஞ்சால் தான் சுகருக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா கேட்குங்க.
இப்போ கரகரன்னு அடித்து வச்சிருக்கிற தக்காளியை வந்து சேர்த்துக்குவோம். இதுலேயே தேங்காய் கூட அரைச்சி ஊற்றலாங்க. ஆனால் நான் இன்றைக்கி வந்து நாங்கள் 2 பேர் தான், அதனால் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றலிங்க. நீங்கள் ஒரு 4-5 பேர் இருந்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சம் அரைச்சி கொஞ்சம் ஊற்றி கல்லாட்டை ஊற்றி கடைசியாக இறக்கக்குள்ளே ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்கிடலாங்க. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. காய் நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ வச்சு மூடுவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ காய் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. தண்ணி பாருங்கள், நான் அந்த தண்ணியை கொஞ்சம் கூட விடல. அந்த தக்காளி தண்ணியிலேயே தாங்க வேகுது. தக்காளி அரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா, அந்த தண்ணியில் தான் வேகுது. கார மிளகாத்தூள் வந்து நான் வந்து வீடியோவில் சொல்லலைங்க. எங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும். அதனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் இன்றைக்கி வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா கூட விட்டுறலாம், தப்பில்லை. 1/2 டீஸ்பூன் கார மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. ஒரு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், இன்னொரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டாச்சுங்க, வேகட்டும். இப்போ நான் வந்து புளியை நல்லா கரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுக்கலிங்க, கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தண்ணி மட்டும்தான் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணிங்கிறதே இவ்வளோதான் ஊற்றுறேன். பார்த்துங்க, புளி தண்ணியிலேயே தான் இன்றைக்கி வேகணும். தண்ணி கொஞ்சம் கூட விடலிங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு புளிப்பு நம்ம பார்த்து ஊற்றிக்கலாம். ஒரு கலந்து விட்டு இன்னொரு 5 நிமிஷம் காய் நல்லா வேகட்டுங்க. வச்சு மூடிக்கலாம். குழம்பு பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்குது. காயெல்லாம் கூட நல்லா வெந்துக்குச்சிங்க. இப்போ வந்து இறக்கிடலாங்க. சுவையான பாவக்காய் குழம்பு ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்ச நாளாக வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லைங்க, அதனால வீடியோ போட முடியல, மன்னிச்சிக்கங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறேங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.